குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரன் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வரன் பார்க்குறதா இருந்தால் மேட்ரிமோனி மூலியமாகவோ அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் மூலியமாகவோ பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு ஒரு 3 ஜாதகம் கொடுக்குறாரு, புரோக்கர் கொடுக்குறாரு, அல்லது மேட்ரிமோனிலே போய் ஒரு 3 ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு ஜோசியர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஜோசியர், ஃபேமஸான ஜோசியர் யார்கிட்ட கொடுக்குறாங்க. எடுத்துட்டு வரும்போதே வந்து நீங்கள் ஒரு சிலதை செக்அப் பண்ணித்தான் ஆகணும். ஏன் எப்படி அப்படின்னா, அதுக்கு தான் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோடையே போட்டு பேச போகிறோம். ஒரு ராசி சக்கரத்தில், ஒரு ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னம் ப்ளஸ் 9 கிரகங்கள் கரெக்டாக இருக்குதா, அதே இது நவாம்சத்துலேயும் லக்னம் ப்ளஸ் 9 கிரகங்கள் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு சிலதில் மாந்தி எழுதியிருப்பாங்க, ஒரு சிலதில் எழுதியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேரில் மாந்தி வரும், ஒரு சில சாஃப்ட்வேரில் மாந்தி வராது. அதை விட்டுருவோம், மாந்தியை விட்டுருவோம். லக்னமும் 9 கிரகங்களும் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். நவாம்சத்துலேயும் அதே மாதிரி பார்க்கணும். இதை பார்த்து செக்அப் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் மிச்சம் அல்லது வேலை மிச்சம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது எதிர்பாராத விதமாக தெரியாமல் நடக்கக்கூடிய தவறு. எப்படி இந்த மேட்ரிமோனிலையோ அல்லது புரோக்கர் மூலியமோ வரும்போது ஒரிஜினல் ஜாதகத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால அவங்க ஒரு பேப்பரில் எழுதியிருப்பாங்க, கட்டம் போட்டு வரைஞ்சி எழுதியிருப்பாங்க. அதில் ஏதாவது அவங்களுக்கு தெரியாதில்ல, அவங்களுக்கு ஜோசியம் தெரியாது இல்லையா, அப்போ ஏதோ ஒரு கிரகத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்க. மிஸ் பண்ணுறது தப்பு, பெரிய தப்பாக போயிடும். ப்ளஸ் அதே மாதிரி டேட்டா பொறுத்து டைம் எழுதும்போது அந்த டயத்தையும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மாற்றி எழுதிட்டாங்க. எழுத்து சரியாக புரியலை, தெரியலைங்கிறக்காக ஒரு 6:25க்கு பிறந்தது 6:15ன்னு போட்டாலும் தப்பு, 35ன்னு போட்டாலும் தப்பு. இந்த 10 நிமிஷம் இடைவெளியில் சந்திரன் இருக்கார் இல்லையா, ஒரு கட்டமே மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒருக்க 13 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு பாதம் விட்டு ஒரு பாதமே மாறி போய்கிட்டு இருக்க சூழ்நிலை இருக்குது இல்லையா. அந்த மாதிரி சந்திரன் ஒரு கட்டமே மாறி போயிட்டார்னா நடக்கிற திசாபுத்தியும் மாறி போகும். நடக்கிற திசாபுத்தியை வச்சு ஆயுள் நிர்ணயம் பண்ணலாம் இல்லையா. மெயினே அதுதான். பிறப்பு லக்கணத்துக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்ததிபதி வச்சு ஆயுள் நிர்ணயம் பண்ணாலும் நடக்கிற திசைக்கு அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரை வச்சு நம்ம ஆயுள் நிர்ணயம் பண்ணணும். நடக்கிற திசைக்கு 8ஆம் இடத்ததிபதி மாங்கல்ய பலத்தையும் சொல்லக்கூடியவராக வருவார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உள்ள மாதிரி காலபுருஷனுக்கு வந்து செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக இருந்து அவரே 8க்கு அதிபதியாக வர்றார். அப்படிப்பட்ட செவ்வாய் மங்களகாரகனும் ஆகுறாரு, சொத்து பத்தை குறிக்கக்கூடியவரும் ஆகுறாரு, ப்ளஸ் சகோதரன் குறிக்கக்கூடியவரும் ஆகுறாரு. அப்போ ஆயுள் பலத்தில் அவருக்கு முக்கியமான பங்கு உண்டு, மாங்கல்ய பலத்தில் அவருக்கு முக்கியமான பங்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இப்போ நம்மக்கிட்ட வந்தது, பொருத்தம் பார்க்க வந்தது. அதில் முக்கியமாக செவ்வாயவே எழுதாமல் விட்டுட்டாங்க. புரோக்கர் மூலியமாக அல்லது மேட்ரிமோனி மூலியமாக வந்தது. அதில் செவ்வாயவே எழுதாமல் விட்டாங்க. நவாம்சத்தில் இருக்கிறத வச்சு நம்ம கெஸ் பண்ணி போடுறதா இருந்தால் அது எவ்வளோ பெரிய கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்னு வச்சுக்கோங்க. அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கஷ்டம் தான், ஜோசியர் எல்லா பேரும் போட்டுருவாங்க. பொதுவான மக்களுக்கு புரியாது இல்லையா. இப்போ நவாம்சத்தை வச்சு கணக்கு பண்ணி போடலாம். அதே மாதிரி சாஃப்ட்வேரில் போட்டாலும் வந்துடும். சப்போஸ் அந்த 10 நிமிஷம் வித்தியாசத்தில் கட்டம் மாறி போச்சு, செவ்வாய் மாறிட்டாரு அல்லது ராசி சந்திரனே மாறிட்டாரு, அப்படி நடக்கிற தசாபதி மாறிடுச்சுன்னா மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் என்னதான் ஜோசியர் கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்த்து ஆள் கூட ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அவங்களுடைய விதி, இதுதான் கர்மாங்கிற மாதிரி ஆகிப்போரும் இல்லையா. அதைத்தான் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக திருமண பொருத்தத்துக்காக ஜாதகம் எடுக்கும்போது அதில் லக்னம் உட்பட 9 கிரகங்கள் மொத்தம் 10 இருக்குதா, அதே இது நவாம்சத்துலேயும் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் சரி பார்த்து எடுத்திங்கன்னா அது ஒருத்தருடைய ஆயுளையை பற்றியும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது மாங்கல்யத்துக்கு உள்ள அந்த பலம், மாங்கல்ய பலத்தை பற்றி எடுத்துக்கலாம். அவருடைய நடவடிக்கை செயல்பாடை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பெண்ணுக்காக வரன் பார்க்குறாங்க, அதுக்காக கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட இந்த ஜாதகம் தான். அது ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு ஆணுடைய ஜாதகம். 27/2/1994 பிறந்திருக்கிறாரு. 6:25 AM, பிறந்த ஊர் சேலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அவர் பேரை போடலை, பேரை மறைச்சிருக்கிறேன். இப்போ ராசி சக்கரத்தை பாருங்கள். லக்னம் கும்ப லக்னமாக வந்திருக்கு. லக்னத்தில் சுக்கிரன், சூரியன், சனி, புதன் 4 பேர் இருக்கிறாங்க. 4ஆம் இடம் ரிஷபத்தில் கேது இருக்கிறாரு. 7ஆம் இடம் சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறாரு. 9ஆம் இடம் வந்து துலாத்தில் வந்து குரு இருக்கிறாரு. 10ஆம் இடம் வந்து விருச்சிகத்தில் ராகு இருக்கிறார். இதில் செவ்வாயவே காணா. திருமணம் எதை வச்சு குறிக்கிறோம்? மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயை வச்சு குறிக்கிறோம். அந்த செவ்வாயவே இல்லைன்னா இதை என்ன சொல்ல முடியும்? செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்ததிபதி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த லக்னத்துக்கு 3க்கும் 10க்கும் அதிபதி, கர்மஸ்தானாதிபதி. கர்மக்காரகன் இல்லாமல் எதுவுமே, ஒரு கர்மஸ்தானாதிபதி இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி இந்த லக்னத்துக்கு வந்து 10ஆம் இடத்ததிபதியாக சொல்லக்கூடிய செவ்வாயவே காணா. இது வந்து பெரிய குற்றமா
இதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கண்டுபிடிக்க முடியும், அது இல்லைன்னு சொல்லலை. ஜோசியர் கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் சொன்னேன், அந்த 10 நிமிஷம் இடைவேளை. அந்த 10 நிமிஷம் இடைவேளையில் அந்த குழந்தை முன்ன பின்ன பிறக்குதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிப்போம். இங்கே செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? நவாம்சத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, கன்னி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். கன்னி வீட்டில் நவாம்சத்தில் செவ்வாய் இருக்கிறாருன்னா ராசி சக்கரத்தில் எங்கெங்கே இருக்க முடியும், யாருடைய நட்சத்திரத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிக்கு வந்துடலாம். இப்போ செவ்வாய் இங்கே கண்ணில் இருக்கிறாருன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கணும், இல்லைனா சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கணும், அல்லது அவரோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கணும். சரி, அதை கெஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம்னா ராசி சக்கரத்தில் எங்கெங்கே விழுகும்? சுக்கிரனுடைய வீடுன்னு சொன்னால் மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3 வீட்டில் செவ்வாய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புக்கு போகணும். இது போக சனியுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மீனத்தில் இருக்கணும், அல்லது கடகத்தில் இருக்கணும், அல்லது விருச்சிகத்தில் இருக்கணும். சரி, சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா இதில் 2 ஒரு டபுள் ரோல் பண்ணும். ரிஷபத்துலேயும் விழுகும், மிதுனத்துலேயும் விழுகும், அதுபோக கண்ணிலையும் விழுகும், துலாத்துலேயும் விழுகும், இது போக மகரத்துலேயும் விழுகும், கும்பத்துலேயும் விழுகும். இத்தனை கடத்தை வச்சு செவ்வாய் எங்கே இருக்கிறாரு நம்ம ராசி சக்கரத்தில் கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் குழப்பம் தானே. சரி தான், அவர் தான் டயம் கொடுத்துருக்கிறாரே, வச்சுருக்கிறாரு. இந்த டயத்தை வச்சு நம்ம சாஃப்ட்வேரில் போட்டுற முடியாதா, கண்டுபிடிச்சிட முடியாதா, அல்லது பஞ்சாங்கத்தில் பற்றி எடுத்துட முடியாதுன்னா எடுத்துட முடியும். அந்த டயத்துலையுமே எழுதும்போது தப்பு விட்டாங்கன்னா, நான் இப்போ எழுத்துன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த எழுத்தில் தான் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ செவ்வாயவே விட்டுட்டாங்கன்னா எழுத்துலங்கும்போது அந்த 6:25ங்கிற இடத்துல ஒரு 10 நிமிஷம் முன்னாடியோ பின்னாடியோ போட்டாங்கன்னா அதுவுமே மாறி போயிடும் இல்லையா. இந்த தவறை நடக்காத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது தவறு நடக்கிறது இயற்கை தான். அதை நம்ம பார்த்து எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கிட்டால் பின்னாடி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். நடக்கிற தசாபுத்திக்கு வச்சு நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம், அதுபோக பிறப்பு லக்கணத்துக்கும் பார்க்குறோம். செவ்வாய் மங்களகாரகன்னு சொல்லக்கூடியதுனால செவ்வாய் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதே இது ஒரு சனியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, சனி ஆயுள்காரகன் இல்லையா. இப்போ சனியும் ரொம்ப முக்கியமானது. நவகிரகங்கள் 9மே ஒவ்வொரு வகையிலும் முக்கியமான பங்கு வகிக்கத்தான் செய்கிறாங்க இல்லையா. அதனால் எந்த ஒரு கிரகமும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதை சாஃப்ட்வேரில் போட்டாச்சு பாருங்கள். அதில் உள்ள கிரக அமைப்பு அப்படியே தான் இங்கேயும் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னென்ன இருக்குதோ அதே தான் இங்கே நம்ம சாஃப்ட்வேரில் அதே போட்டாச்சு. இவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க, அதாவது டயத்தை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் வந்துருச்சு. மகரத்தில் செவ்வாய் இருக்கிறார், உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கார். இப்போ நடக்கிற திசை ராகு திசை, சனி புத்தி. திருமணம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, திருமண பொருத்தம் உண்டு இல்லைங்கிறதுலாம் 2வது பட்சம் இல்லையா. இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவை முதல்ல மேக் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஜோசியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பொருத்தத்துக்காக வரும்போது பார்க்குறம்போது எல்லா கிரகங்களும் சரியாக இருக்குதா, நடக்கிற தசாபுத்தி சரியாக இருக்குதா, நடக்கிற தசாபுத்திக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்கிறாரு, மங்களகாரகன் சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆயுள்காரகன் எப்படி இருக்கிறாருங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி லக்ன ரீதியாகவும் பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான வேலை இருக்குது இல்லையா. அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ போட்டேன். இது எல்லா பேருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லா பேரும் அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விழிப்புணர்வுக்காக கொடுக்கப்பட்டது தான். ஏன்னா திருமணங்கிறது ஒரு தடவை பண்ணக்கூடியது. வாழ்க்கையில் ஆயுள் முழுக்க நிம்மதியாக வாழணும் இல்லையா. செவ்வாய் மங்களகாரகன் மட்டும் இல்லை, சொத்து பொத்தை குறிக்கக்கூடியவர் அவர் தான், சகோதரனை குறிக்கக்கூடியவர் அவர் தான், ரத்தத்துக்கு காரகன் அவர் தான். செவ்வாய் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம்ல. அந்த இப்படிப்பட்ட செவ்வாயே இந்த ஜாதகத்தில் மிஸ் ஆகும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சாக்கான மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இதுக்காகவே ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு தயார் பண்ணிட்டேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.